தர்மம் தலை காக்கும்னு சொல்லுவாங்க. நாம் பண்ணுற தர்மம், நாம் மற்றவங்களுக்கு கொடுக்குற மரியாதை, நாம் மற்றவங்களுக்கு செய்யக்கூடிய உதவி, இது இந்த நேரத்தில் டபுளாக ட்ரிபிளாக கிடைக்க போகுது. என் அன்பான சிம்மராசி நேயர்களே, ஏப்ரல் மாதம் 13ஆம் தேதிக்குள்ளே இது சத்தியம் நடந்தேறும். உறுதியாக எடுத்துக்கலாம். நான் சொல்கிற விஷயங்கள்லாம் நடக்கும். அதுக்கு நீங்கள் தயாராக இருங்க. உங்களுக்கான அதிசயம் கண்டிப்பாக நடக்கும். நீங்கள் ஏதாவது ஒரு பெஸ்ட்டாக ஒரு விஷயத்தை யோசிக்கிறீங்க, எனக்கு ஒரு பெஸ்ட்டாக இது விஷயம் எனக்கு கிடைக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நடக்கும். தைரியத்தை வர வச்சிங்க. இந்த தைரிய ஸ்தானம் உங்களுக்கு பெரிய யோகத்தை கொடுக்கும், லாபத்தை கொடுக்கும். இந்த காலகட்டத்தில் திடீர் வெற்றிகள் ஏற்படும். ஆமாம், தனம் தரும், கல்வி தரும், ஒரு நாளும் தளர்வு அறியா மனம் தரும், தெய்வ வடிவம் தரும், நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும், நல்லனவெல்லாம் தரும், அன்பர் என்பவர்க்கே கணம் தரும், பூங்குழலால் அபிராமி கடை கண்களை, சிம்மத்தில் பிறந்த எங்கள் சிங்கங்களுக்கு திடீர் வெற்றி இந்த காலகட்டத்தில் கிடைக்கும். எதிர்பார்த்துருக்க மாட்டோம். நம்ம எதுவுமே எதிர்பார்க்காம இருங்க பிள்ளைகளை. அதை முதல்ல நல்லா தெரியுங்க. ரொம்ப பிளானே போடாதீங்க, எதிர்பார்க்காதீங்க. நீங்கள் மாட்டு காலையில் எழுந்து உங்கள் கடமையை செய்யுங்க, அவ்வளோதான். உங்களுக்குன்னு உங்கள் சொசைட்டியில் நீங்கள் இப்படி பண்ணணும், இப்படி இருக்கணும், இந்த வேலையை இந்த நேரத்தில் இப்படி பண்ணணும், ஏதோ ஒன்று பிளான் பண்ணி வச்சுருப்பீங்கல்ல, அந்த கடமையை நீங்கள் கண்டிப்பாக செய்யுங்க, அவ்வளோதான். இந்த கடமையை செய்யும்போது ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும், அது அதிகமான வெற்றியை கொடுக்கும். அதுதான் திடீர் வெற்றி. பிளானிங் வெற்றியை விட திடீர் வெற்றி தான் இந்த சிம்மத்திற்கு எப்பயுமே கிடைக்கும். அதுமாதிரி நீண்ட நாளாக ஒரு பிரச்சனை, மனப்பிரச்சனை, குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனை, நமக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்காமல் இருக்கக்கூடிய சூழ்நிலைகள், இது இந்த காலகட்டத்தில் அந்த அங்கீகாரம் கிடைக்கப் போகிறது. கண்டிப்பாக நீண்ட நாளாக ஒரு பிரச்சனையாக இருக்கான் சார், பக்கத்து வீட்டுக்காரன் எனக்கு பெரிய பிரச்சனையாக இருக்கான், ஏற்ற வீட்டுக்காரன் பிரச்சனையாக இருக்கான், அடுத்த வீட்டுக்காரன் பிரச்சனையாக இருக்கான், என் ஆஃபீஸில் இருக்கிறவன் பிரச்சனையாக இருக்கான், வில்லங்கமாக இருக்கிறான் சார், என்னை வாழவே விட மாட்டேங்கிறான், எனக்கு ஏதாவது எதிரி வேலை பண்ணிக்கிட்டே இருக்கிறான், பில்லி சூனியத்தில் இறங்கி பெரிய அளவில் வேலை பண்ணுறான், நான் என்ன பண்ணுறதுனே தெரியல, பயமாக இருக்குது சார் வாழ்க்கை அப்படின்னீங்கன்னா கண்டிப்பாக அந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு ஏற்படும். பிரத்யங்கரா தேவின்னு சொல்லுவாங்க. அந்த அம்பாளை பிரார்த்தனை பண்ணுங்க. பிரத்யங்கரா தேவி ரொம்ப சிம்பிளாக சொல்லித்தரேன். செவ்வாய்க்கிழமை பிரத்யங்கரா தேவிக்கு ஒரு நெய் தீபம் ஏற்றிட்டு வாங்க. ஓம் பிரத்யங்கரா தேவியே நமக, அவ்வளோதான். ஓம் பிரத்யங்கரா தேவியே நமக அப்படின்னு அம்மாட்ட அந்த அம்மாவோட மந்திரத்தை ஒரு 18 தடவை சொல்லி ஒரு தீபத்தை ஏற்றிட்டு, எனக்கு யாராலும் எனக்கு பிரச்சனை வரக்கூடாது, என் மன தைரியத்தை யாரும் குறைச்சிடக்கூடாது, என் மன தைரியம் அதிகரிக்கணும், அம்மா நீ இருந்து எனக்கு நல்லது செய், நான் உனக்கு ஒரு புடவை வாங்கி சாத்துறேன்னு வேண்டிக்கிங்க. ஒரு சிகப்பு புடவை வாங்கி சாத்துறேன், ஒரு பிரச்சனை நடந்து முடிஞ்சா, அதாவது அது கிளியரான சாத்துறேன்னு வேண்டிக்கணும். சுவாமிக்கு எப்பயுமே நடந்து முடிஞ்ச பிறகு தான் செய்யணும், முன்னாடி செய்யக்கூடாது. அப்போ நீண்ட நாள் பிரச்சனை தீர்வுக்கு வரும். கவர்மெண்ட் சம்மந்தமான உதவிகள் கிடைக்கும், அரசாங்க உதவிகள். இந்த பரீட்சை யாராவது கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதுறீங்கன்னா சிம்மராசி கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும். அரசியல் சம்மந்தப்பட்டவர்களுக்கு லாபம் ஏற்படும், ஆதாயம் ஏற்படும். அதிகாரிகள் சம்மந்தமானவர்கள் உங்களுக்கு உதவி செய்வாங்க. தொழிலில் நல்ல வளர்ச்சி ஏற்படும். பிஸ்னஸில் இது வரைக்கும் ரொம்ப டவுனாக இருக்குது சார், என்ன பண்ணுறதுனே தெரியல, ஒரு ஏற்றமே இல்லை, எனக்கு வருமானத்தை உயர்த்துறதுக்கான வழி நானும் என்னென்னமோ பண்ணி பார்க்குறேன் அப்படின்னு, ஒன்றும் நடக்கலை சார் அப்படின்னு. ரொம்ப சிம்பிளாக சொல்கிறேன், உங்கள் வீட்டில் உள்ளவங்க உங்களை மகிழ்ச்சியாக பார்க்குற மாதிரி, உங்கள் வீட்டிலேருந்து உங்களை வெளியில் அனுப்புகிற மாதிரி அவங்கள்ட்ட நடந்துக்குங்க. சிம்மராசியோட பெரிய பலமே வீட்டில் உள்ளவங்க தான் மைனஸ். வீட்டில் உள்ளவங்க உங்களை ரொம்ப சந்தோஷமாக வெளியே அனுப்புனாங்கன்னா, சிரித்த முகத்தோடு வெளியே அனுப்புனாங்கன்னா, சண்டை இல்லாமல் வீட்டை விட்டு நீங்கள் வெளியில் வந்துட்டிங்கன்னா அந்த எல்லா காரியமும் சக்ஸஸ் ஆகிடும். ஆனால் வீட்டிலேருந்து வரும்போதே முனகிட்டு வந்தாலோ, வீட்டில் உள்ளவங்களை எதிர்த்துக்கிட்டு வந்தாலோ, இல்லை வீட்டில் உள்ளவங்க நீங்கள் வரும்போது முனகிட்டு இருந்தாங்களோ, உங்களுக்கு அந்த காரியம் நடத்துறதுல டவுன் ஆகும். ஒரு இடத்துக்கு கிளம்பி போகிறீங்க, இந்த ஆள் மட்டும் கிளம்பி போகிறார் அப்படின்னு உங்கள் வீட்டம்மா நினச்சாலோ, இல்லை வீட்டம்மா சிம்மராசியாக இருந்து அவங்க போகும்போது வீட்டுக்கார் இவன் மட்டும் டக்கு டக்குன்னு கிளம்பி போய்ட்டா எல்லாத்தையும் போட்டுட்டு இப்போ நம்ம என்ன பண்ண வேண்டியதாக இருக்குது அப்படின்னு நினச்சாலும் இந்த அம்மா போகிற காரியம் நடக்காது. அப்போ எதிராளிகளுடைய எண்ண அலைகள் தான் சிம்மத்தை முதல்ல முடக்கும். எதிராளிகளுடைய எண்ண அலைகள். அப்போ எதிராளிகளை கூல் பண்ணிட்டு போங்க. எந்த இடத்துக்கு போனாலும் எதிராளிகளை கூல் பண்ணுங்க. அவங்களுக்கு என்ன இப்போ இல்லை, ஒரு இடத்துக்கு கிளம்பி போயிட்டீங்க பரவாயில்ல, சண்டை வந்துருச்சு, பிரச்சனை போய்ட்டு வரும்போது வீட்டில் உள்ளவங்களுக்கு என்ன பிடிக்குதோ அதை வாங்கிட்டு உள்ளே வந்துடுங்க, அவ்வளோதான், நல்லா இருப்பீங்க. இதை மட்டும் செய்யுங்க, உங்கள் தொழில் வளரும், கவர்மெண்ட் சம்மந்தமான ஆதாயங்கள் கிடைக்கும், தலைமை வாய்ப்பு கிடைக்கும். இது ஒன்று செய்கிறதுனால. ஏன்னா நம்ம நல்லா இருக்கணும் அப்படின்னா நம்ம பக்கத்தில் உள்ளவங்க நம்மளை நல்ல விதமாக நினைக்க வைக்கிற அளவுக்கு நம்ம பண்ணியாகணும், வேறு வழி கிடையாது. ஒரு அரசன் நல்லா வாழ்கிறான், நல்லா ஆட்சி பண்ணுறான்னா மக்கள் தான் காரணம்.
சில அரசர்கள் நல்ல ஆட்சி தான் பண்ணுவாங்க, ஆனால் மக்கள் எப்போ பார்த்தாலும் அந்த அரசர்களை பற்றி குறை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. ஆட்சியை பற்றி குறை சொல்லி, எந்த ஆட்சி வந்தாலும் மக்கள் குறை சொல்கிறதுக்குன்னே இருப்பாங்க, ஏதாவது ஒரு குறை சொல்லிக்கிட்டு தான் இருப்பாங்க. குறை இல்லாமல் ஒரு ஆட்சி பண்ண முடியவும் முடியாது. குறையை நிவர்த்தி பண்ணுறதுக்கு தயாராகுவாங்க. ஆனால் குறை சொல்கிறத பார்த்துட்டு ஆட்சியாளர்கள் என்ன பண்ணுவாங்க, நம்ம என்ன பண்ணாலும் இவங்க திட்ட தான் போகிறாங்க, அதுக்கு நம்ம சும்மாவே இருந்துடலாம்னு கூட தோணும். அப்போ வீட்டில் உள்ளவங்க தான் ரொம்ப முக்கியம், தொழிலில் உள்ளவங்க ரொம்ப முக்கியம். இது மாதிரி செய்யும்போது தலைமை வாய்ப்புகள் வரும். அதனால் நிறைய பேருக்கு கிஃப்ட் கொடுங்க. உங்கள் ஆஃபீஸிலே சில பேர் உங்களுக்கு ரொம்ப வில்லங்கமாக இருக்காங்க, உங்களை முறைச்சிக்கிட்டே இருக்கிறாங்கன்னா அவங்களுக்கு ஏதாவது இனிப்பு வாங்கி கொடுங்க. திடீர்னு அவங்களுக்கு ஏதாவது நீங்கள் வெளியில் போயிட்டு வரும்போது ஒன்று வாங்கி கொடுங்க. உங்களோட அவங்களுக்கும் ஒரு சின்ன ஒரு என்ன சொல்லுவாங்க, ஒரு அன்பு. அவங்க தான் வெறுக்கிறாங்கன்னா நம்மளும் வெறுத்தே போனோம்னா இப்படி தான் போகும், பிளவு ஏற்படும். ஒரு ஆஸ்பத்திரியில் பிளவு ஏற்பட்டுடுச்சுன்னு உள்ளே போகிறோம், சார் பொழந்துட்டு சார் கால் சதை பொழந்துட்டு சார், டாக்டர் என்ன பண்ணுறாரு, சதையை அப்படி தூக்கி இப்படி வச்சு ஒரு ஊசி போட்டு ஒரு நூலை போட்டு கோத்து செத்துடுறாரு, மருந்து போடுறாரு, ஆறிடுது. அப்படிப்பட்ட பிளவுகளுக்கு ஆறக்கூடிய மருந்து இருக்கே, இது நம்ம என்ன பண்ண போகிறோம், நம்ம ஊசியெல்லாம் வேண்டாம், அன்புங்கிற வார்த்தையில் இனிப்புங்கிற சொற்களில் நம்ம அந்த பிளவை சரி பண்ணிடலாமே. இதுக்கு ஈகோ தானே தடுக்குது. ஈகோவை தூக்கி எறிஞ்சிருங்க. சிம்மம், நீங்கள் ஈகோவை தூக்கி எறிஞ்சிட்டிங்கன்னா உங்களுக்கு லைஃப் எங்கேயோ போகும். நீங்கள் எல்லாரையும் அடிமையாக வச்சிங்க. நீங்கள் ஈகோவை தூக்கி எறிகிறீங்கன்னு நினச்சிக்கிட்டு நிறைய இடத்துல என்ன பண்ணுறோம்னா நம்ம ஏதோ அவனுக்கு அடிமையாக போட போகிறோம்னு நினைக்கிறோம். இல்லை, நீங்கள் ஈகோவை தூக்கி எறிஞ்சால் பல பேர் உங்களுக்கு அடிமை. உடல் சக்தியை அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புகள், நல்ல பாதாம் பிஸ்தா இது மாதிரிலாம் நல்லா சாப்பிடுங்க. அயன் டேப்லெட்டு, அயன் அதாவது பெருச்சம்பழம் சாப்பிடுங்க. காய்கறிகளில் நிறைய இந்த நேரம் கேரட்டு, மேக்ஸிமம் ஃப்ரூட்ஸ் நிறைய சாப்பிடுங்க. சிம்மராசிக்காரர்கள் அயன் ஃப்ரூட்ஸ் சாப்பிடுங்க. கால்சியம் சத்து நல்லா ஏற்றிங்க. ஃப்ரூட்ஸு, காய்கறிகள். சில பேர் எக்கு சாப்பிட வேண்டிய கட்டாயங்கள்லாம் ஏற்படும். முடி சம்மந்தப்பட்ட கவலைகள் ஏற்படும். அதனால் நல்லா ஆரோக்கியமான ஃபுட்டு சாப்பிடுங்க. மேக்ஸிமம் உடனடி ஃபுட்டு சாப்பிட்றத இந்த காலகட்டத்தில் சிம்மராசிக்காரர்கள் அவாய்ட் பண்ணிங்க. ஏன்னா உங்களுக்கு இப்போ உடல் சக்தி அதிகரிக்கணும், உடல் சோர்வு ஏற்படுது. குடும்பத்தில் ஒத்துமைகள் அதிகரிக்கும், எதிர்பாராத பாராட்டுகள் கிடைக்கும். அதுதான் சரபேஸ்வரர்னு சொல்லுவாங்க. திருப்புவனத்தில் இருக்கார் சுவாமி சரபேஸ்வரர். ஞாயிற்றுக்கிழமை சிம்மராசிக்காரர்கள் சரபேஸ்வரரை வழிபாடு பண்ணிவாங்க. நிச்சயமாக உங்களுக்கு பாராட்டுகள் கிடைக்கும். எதிர்பாராத பாராட்டு. கடன் முடிவுக்கு வரும். கண்டிப்பாக என்ன வரும், கடன் முடிவுக்கு வரும். ரொம்ப பிரச்சனையில் இருக்க சுவாமி, கடனில் இருக்க சுவாமி, என்ன பண்ணுறது தெரியல, தேவையில்லாமல் வாங்க வேண்டியதாக இருக்குது, நிப்பாட்டவே முடியல, நான் நிப்பாட்டினாலும் கடன் நிப்பாட்ட மாட்டேங்குது, எப்படியோ ஒரு கடனை போய் மாட்டிக்க வேண்டியதாக இருக்குது அப்படின்னா சரபேஸ்வரர் கும்பிடுங்கோ. சரபேஸ்வரர் கும்பிட்றதுனால பெரிய சந்தோஷமான செய்தி வந்தே தீரும். ஞாயிற்றுக்கிழமையில் சரபேஸ்வரர் வழிபாடு பண்ணுங்கள். நல்ல சந்தோஷமான செய்தி வரப்போகுது. கடன் தீரப்போகுது. ஏப்ரல் 13க்குள்ளே இது நடந்தே தீரப்போகுது. ஏப்ரல் 13க்குள்ளே இந்த விஷயங்கள்லாம் நடக்க போகுதுன்னு சொல்லியிருக்கிறேன். இந்த வாக்கு உண்மையாக இருக்கும். இந்த 10ல் 7வது நமக்கு நடக்கும், 5வது நடக்கும். நம்ம முயற்சி பண்ணால் 10 நடக்கும். அதில் சில சூத்திரங்கள் இருக்குது. ஜாதகத்தில் இப்போதைக்கு தசாபுத்தி சரியாக இருந்தால் 10 நடக்கிறதுக்கு நல்ல வாய்ப்புகள் உண்டு. ஜோதிட சாஸ்திரம் அப்படிங்கிறது நமக்கு வளர்ச்சியை கொடுக்கறது, நம்பிக்கையை கொடுக்கறது. சுவாமி நமக்கு வளர்ச்சியை கொடுக்குறார். இந்த பதிவை நீங்கள் கேட்கணும் அப்படின்னு ஆண்டவன் எழுதியிருக்கிறான். அது என்னென்னா, இந்த விஷயங்கள் கண்டிப்பாக நடக்க போகுதுங்கிறத நாம் அசிரீரியாக கேட்டிருக்கிறோம். இந்த அசிரீரியாக கேட்டதுனால நம்ம செய்ய வேண்டியது என்னென்னா, இதில் என்ன பிரச்சனை இருந்தாலும் இது நடக்கும் நம்பி ததாஸ்து, அப்படியே ஆகட்டும், அப்படியே நடக்கட்டும் அப்படின்னு கமெண்ட்டில் போடுங்க. ததாஸ்து, நல்ல கவனிங்க, ததாஸ்து அப்படின்னு கமெண்ட்டில் போடுங்க. இல்லைன்னா அப்படியே நடக்கட்டும், அப்படியே ஆகட்டும் அப்படின்னு போடுங்க. நிச்சயமாக என் பிள்ளைகளுக்கு நீங்கள் சொல்கிற இந்த அசிரீரி வாக்கு பலிக்கும். இந்த காலகட்டத்தில் ஏப்ரல் 13க்குள்ளே நம்ம எல்லாரும் ஒரு சேவிங்ஸ் அக்கௌண்ட் நம்ம ஆரம்பிக்கணும். ஏதாவது ஒரு சேவிங்ஸ் செய்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். சின்னதாக ஒரு பணத்தை சேமிக்கிறதுக்கு, சின்னதாக ஒரு நகையை சேர்க்கறதுக்கு, நகை சீட்டு போடுறது, இல்லை பணம் சேமிக்கிறது, போஸ்ட் ஆஃபீஸில் ஏதாவது ஒரு அக்கௌண்ட் ஆரம்பிக்கிறது,
போஸ்ட் ஆஃபீஸில் இருக்கிற லைஃப் இன்சூரன்ஸ்னு சொல்லுவாங்க, அந்த ஸ்கீமை பயன்படுத்திக்கிறது, சென்ட்ரல் கவர்மெண்ட்டு ஸ்டேட் கவர்மெண்ட்டோட ஸ்கீம் என்ன இருக்குதுன்னு பார்த்து அதை பயன்படுத்திக்கிறது. இதை பற்றி இப்போ நாம் யோசிக்க ஆரம்பித்தோம்னா நம்மளுடைய பிள்ளைகள் வளர்ச்சி நல்லாயிருக்கும், நம்ம குடும்ப வளர்ச்சி நல்லாயிருக்கும், நம்ம வளர்ச்சி நல்லாயிருக்கும். அரைச்சமாகவே அரைச்சிக்கிட்டு இல்லாமல் நம்ம எதை எடுத்தாலுமே ஆன்மீகத்தில் நம்ம முழுமையாக ஈடுபடணும் அப்படின்னா நிறைய வெளிவட்டார பழக்க வழக்கங்களை தெரிஞ்சுக்கிட்டு தான் ஆன்மீகத்துக்குள்ளே வரணும். அப்போ அதுதான் ஆன்மீகம். ஆன்மீகம்னா நம்மளுடைய அறிவை அதிகரிக்கிறதுக்கான ஒரு நல்ல வழி. இந்த ஏப்ரல் 13க்குள்ளே நம்மளோட பிரெயின் அதிகமாக வேலை செய்கிறதுக்கான நல்ல வாய்ப்பு இருக்குது. நம்ம ஃப்யூச்சரை நாம் தான் தீர்மானம் பண்ணணும். நம்ம ஃப்யூச்சரில் நமக்கு என்னென்ன சலுகைகள் இருக்குது, என்னென்ன அங்கீகாரம் இருக்குங்கிறத இப்போ நம்ம செக் பண்ண வேண்டிய நேரம். அதனால் இப்போது சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீம் என்னென்ன இருக்குது, ஸ்டேட் கவர்மெண்ட் ஸ்கீம் என்னென்ன இருக்குது, நாம் இதில் எதை பயன்படுத்திட்டு வரோம், எதை பயன்படுத்தாமல் இருக்கிறோம் அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கிங்க. ஒரு அக்கௌண்ட் ஒன்று ஓப்பன் பண்ணுங்கள். போஸ்ட் ஆஃபீஸ் சம்மந்தமாக, பேங்க் சம்மந்தமாக என்னென்ன நம்ம பிளான் இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கிங்க. இதையெல்லாம் பண்ணிவிட்டு உங்களோட வாழ்க்கையோட தரத்தை மேம்படுத்துவதற்கு ஒரு முயற்சி ஆரம்பிங்க. கடவுளும் இந்த பிரபஞ்சமும் நானும் உங்களுக்கு ஹெல்ப் பண்ண காத்திருக்கிறேன். நல்லது நடக்கும். அன்பர்களே, இது ஒரு நல்ல வாய்ப்பு. இதை நீங்கள் அசிரீரியாக கேட்டிருக்கீங்க அப்படின்னா இது அசிரீரி வாக்காக ஏற்றுக்கிட்டு ததாஸ்துன்னு கமெண்ட்டில் போடுங்க. இல்லை அப்படியே நடக்கட்டும்னு போடுங்க, இல்லை அப்படியே நடப்பேன்னு போடுங்க, இல்லை நான் நடத்துகிறேன்னு போடுங்க. ஏதோ ஒரு பதில், அந்த பதிலை கமெண்ட்டில் போடுங்க. நிச்சயம் அந்த ஆண்டவன் நடத்தி கொடுப்பான். நல்லதே நடக்கும். உங்கள் அதிர்ஷ்டத்திற்கான தீர்வு: கல்வி, பதவி, யோகம், தொழில் வளர்ச்சி பெருக. ஜாதகம், வாஸ்து, திருமண பொருத்தம் பார்க்கவும், பிரசன்னம் கேட்கவும். பாசிட்டிவ் லயன் டாக்டர் சிவஸ்ரீ மணிகண்ட சிவம். தொடர்பு கொள்ள வேண்டிய வாட்ஸ்அப் எண் 7904137178.